பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நோய்கள் தீர்த்தார், நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார், நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். ஹalleluya, 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 ஆனந்தமே. ஹalleluya, 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 ஆரோக்கியமே. ஹalleluya, ஆரோக்கியமே. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 17:14. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குணமாக்குகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் என்று. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் ஒவ்வொன்றும் எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ள தழும்புகள். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் நம்மை விட்டு வெளியேறி ஓடிவிடும். ஆகவே இந்த நாளிலே அவருடைய தழும்புகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பலவீனங்கள் தான் அவருடைய தழும்புகள், நம்முடைய சுகவீனம், வியாதிகள் தான் அவருடைய சரீரத்திலே அவர் சுமந்தபடியினாலே தழும்புகள் வந்தது. அந்த தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது எழுதுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் விடுதலை பெறுகிறோம், சுகம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு குஷ்டரோகி வந்து கேட்டான், ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும் என்று கேட்ட உடனே ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பதில், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு சுகம் தருவது அவருடைய சித்தம். அவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி. நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணமாக்குகிற தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் மனம் இறங்கி அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை, விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குணமாக்கி நம்மை சுத்தப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய சரீரத்தில் வந்த வியாதிகள் மாத்திரமல்ல, இருதயத்திலே நொறுங்கி போயிருக்கிற ஒவ்வொருடைய நொறுங்குண்ட இருதயத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு காயம் கட்டி குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். இருதயம் நொறுங்குண்ட ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பல விதங்களில் உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், மற்றவருடைய வார்த்தைகளினாலே, மற்றவர்களுடைய
நம்முடைய செயல்களினாலே, ஒருவேளை நம்முடைய சொந்த குடும்பத்தினரே நமக்கு எதிராக செய்கிற செயல்கள் மூலமாக, நம்மை வேதனைப்படுத்துகிறதின் மூலமாக நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். அதை இன்றைக்கு ஆண்டவர் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை குணமாக்குவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிபூர்ண சமாதானம். இன்றைக்கு சுகவீனத்தினாலே, பலவீனத்தினாலே, இருதயம் நொறுங்கி போனதினாலே, சமாதானத்தை இழந்து போன ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உங்களை நான் குணமாக்குவேன், பரிபூரண சமாதானத்தை கொடுப்பேன், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வசனமே அந்த சத்தியம். அந்த வார்த்தை தான் நம்மை குணமாக்கக்கூடியது. சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக அனுப்புகிறார். நம்முடைய சுகவீனங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி நம்மை குணமாக்குகிறார், நம்மை அழிவுக்கு தப்புவித்து பாதுகாக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஒவ்வொருவரும் சுத்தமாக வேண்டும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார். எனக்கு விருப்பம் உண்டு, உன்னை குணமாக்குவேன் என்று. ஆகவே இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய தழும்புகளினால் நம்முடைய பலவீனங்களை, வியாதிகளை குணமாக்குவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த நாளிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் என்னென்ன வியாதி பலவீனங்கள் இருக்கிறதோ, உம்முடைய தழும்புகளிலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை இப்பொழுது அவர் மேலே இறங்கி எல்லா வியாதியையும் வேரோடு பிடுங்கி எறியும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. இருதயத்தில் நொறுங்குண்ட ஒவ்வொருவரும், நொறுங்கி ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவருடைய காயங்களையும் கட்டி அவருடைய இருதயத்தை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தெய்வீக சுகத்தையும் இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.